அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், தெரிஞ்சு பயனடைங்க. பெண்கள் கரு உருவாகிறதுக்காக நிறைய பேர் குழந்தை பெறுவதற்கான ஒரு எளிய வழிமுறைகள் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு நாவ இலை எடுத்து மையாக அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு அதில் பசும்பாலில் இல்லை பசுந்தயிரில் கலந்து காலையில் வெறி வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுவாங்க. கருப்பை சுத்தமாகி கரு உருவாகும். அதே போல் அரச மொக்கை அரைத்து பசும்பாலிலோ அல்லது தயிரிலோ கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சுவாங்க. கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தாமரை தண்டு சாறு எடுத்துங்க, நாகபுஷ்ப சாறு எடுத்துங்க. இது ரெண்டும் பாலில் கலந்து டேட் ஆன பிறகு வெறும் வயிற்றில் குடிச்சுவாங்க. சீக்கிரம் கரு உருவாகும், கருப்பை சுத்தமாகி. அதே போல் விஷ்ணு கிராந்தின்னு ஒன்று இருக்குது, அதனுடைய பட்டையை அரைத்து பாலில் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுவாங்க. கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம மாதுளம்பழம் பூ, விதை, பட்டை எது மூணையும் அரைச்சி பசும்பாலில் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுவாங்க. இல்லை தேனிலையாக கலந்து குடிச்சுவாங்க. கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மாதவிடாய்க்கு பிறகு அமுக்குரா பவுட்ரு ஒரு டம்ளர் சுட பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுவாங்க. இல்லை நைட்லேயே குடிச்சுவாங்க. கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலந்தை இலை எடுத்துங்க. ஒரு செம்பருத்தி பூ 2 எடுத்துங்க. அதே போல் மிளகு ஒரு 10 எடுத்துங்க. இது மூணையும் விழுது போல் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு காலையில் டேட் ஆன 2வது நாள் 3வது நாள் இந்த மாதத்தில் 2 டைம் சாப்பிடுவாங்க. கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. கருப்பையில் எதுனா பூச்சி இருந்தாலும் கரு நீர் கட்டி இருந்தாலும் குணமாயிடும். அதே போல் மலை வேம்புன்னு சொல்லுவாங்க. மலை வேம்புனுடைய கொழுந்து டேட் ஆன 2வது நாள் 3வது நாள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. அதில் 10 மிளகு சேர்த்துங்க, பனவெல்லை சேர்த்துங்க. இடித்து சாறு எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் குடிச்சுவாங்க. கருப்பையில் உள்ள நீர் கட்டிகள் பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சு கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அசோக மரப்பட்டை, அரசனுடைய பட்டை, அசோக மரப்பட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஆடோதரை பூ ஒரு 10 பூ எடுத்துக்கங்க. ஓரிரு தாமரை இது 4ஐயும் அரைச்சி பசும்பாலில் கலந்து குடிச்சுனாலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வெந்தயத்தை பவுடர் ஆக்கி மாதவிடாவுக்கு அப்புறம் தயிரில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கருப்பை சுத்தமாக கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வாழைப்பூ பொரியல் செய்து சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதி குணமாகும். கருப்பை சுத்தமாகி கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. இதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.